पति ब्रह्मचारी। யாராவது இப்படி துணியை சொருகி வைப்பாங்களா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. என்ன இது? அது என்னோட ஷர்ட். உனக்கு தான் நான் இவ்ளோ ட்ரெஸ் கொண்டு வந்தேன்ல, அதை போட்டுக்கோ. முதல்ல இந்த மாதிரிலாம் என்னோட ஷர்ட்டை போடாத, தயவு செஞ்சு கழட்டு. சாரி பிரம்மச்சாரி, என்னால இதை கழட்ட முடியாது. என்னோட துணி எல்லாமே ஈரமா இருக்கு. அதோட பிரம்மச்சாரி நீதான், நான் இல்ல. அப்புறம் உன் ட்ரெஸ் போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹலோ மேடம், இந்த ப்ராப்ளம்லாம் விட்டுடுங்க. முதல்ல என் ஷர்ட்டை கொடுங்க. ஓ, ஒருவேளை உன் மனசுக்குள்ள நீயே என்ன உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டியா என்ன? புண்ணியமா போட்டோம். இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த மாதிரி காமெடி பண்றதுக்குலாம் உனக்கு எங்க தெரியும் சக்தி வருது? ஜாலியா இருக்க சக்தி தேவையில்ல, நம்ம பாக்குற விதம் தான் முக்கியம். அதனால முதல்ல நீ பாக்குற விதத்தை மாத்து. ஏன்னா நம்ம சோகமா இருக்க நிறைய காரணம் கிடைக்கும். அதனால சோகத்துக்கு நடுவுல இருக்க சின்ன சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். அது சரி, இந்த ஞான உபதேசம் யார் சொன்னது? இத நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் நினைச்சேன். ஏன்னா இது ஞான உபதேசம் இல்ல, இது பைத்தியக்காரத்தனம். அப்ப நீயும் இந்த பைத்தியக்காரத்தனத்துல இருந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. என்னுடைய யோசனைக்கு நீ ரொம்பவே அப்பாற்பட்ட பொண்ணா இருக்க. புருஷன் ஷர்ட்டோட வாசனையே தனிதான். ஐயா சொன்னது சரிதான். திஷா வெறும் பொம்மை தான். சரி தப்பு நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. இவ்வளவு கஷ்டத்திலே ஜாலியா இருக்கா. என்ன கொடுமை, சுத்தமா மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நாம சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா பேசியே ஆகணும். சீக்கிரம் வா. அட, இவன் எங்க போறான்? திரும்ப யார் கூடயாவது சண்டை போட போயிட்டானா என்ன? ஹே பிந்தியா, பிந்தியா வா 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 வா, வந்து உட்காரு. அது சரி, பிந்தியாவை பார்க்க வந்திருக்கானா? அப்ப சரி. அண்ணி, அண்ணாவோட ஷர்ட் அவரை விட உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. இத நீங்களே வச்சுக்கோங்க, அவருக்கு கொடுக்காதீங்க. என்ன அண்ணி, நீங்க சூரஜ் அண்ணாவையும் பிந்தியாவையும் பார்த்து சிரிக்கிறீங்களே, அதாவது உங்களுக்கு ஏதோ வித்தியாசமா தோணல? வித்தியாசமா எதுக்கு? உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. காவியா, எந்த அளவுக்கு அம்மா அப்பா முக்கியமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில உண்மையான ஃப்ரெண்ட் இருக்கிறது முக்கியம். ஆனா இருந்தாலும் அண்ணி, அண்ணன் இந்த லேட் நைட்ல பிந்தியாவை பார்க்க வந்திருக்காரு. உங்களுக்கு இதுல எந்த ஒரு ஃபீலும் ஏற்படலையா? இல்ல,
ஏன்னா சூரஜுக்கு உறவுகளை மதிக்க ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை இருக்கே, அந்த அளவுக்கு இந்த உலகத்துல நான் யார் மேலயும் வச்சதில்ல. அண்ணி, நீங்க இருந்த இடம் மட்டும் ரொம்ப பெருசு இல்ல அண்ணி, உங்க மனசும் ரொம்ப பெருசு. ஆனா பெரியம்மா கிட்ட மட்டும் இப்ப மாட்டிக்காதீங்க. ஏன்? ஏன்னா அவங்க மட்டும் இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்த்தாங்கன்னா ஓ நோ, நான் இதை மறந்தே போயிட்டேனே. இந்த சூரஜ்னால இப்படியே நான் வெளியே வந்துட்டேன். நான் சீக்கிரமா இங்கிருந்து போகணும், இல்லைன்னா என் கதையை முடிஞ்சிடும். நான் வரேன். இந்த பாரு பிந்தியா, உன்னை மட்டும்தான் என்னால கண்ணை மூடிக்கிட்டு நம்ப முடியும். ஒருவேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வையேன், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதே மாதிரி ஐயா என்ன ஆசைப்பட்டாரோ அது அவருக்கு கிடைக்கும். இங்க பாரு, உனக்கே தெரியும் நீ கேட்டா நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு. அதனால முதல்ல விஷயம் என்னங்கறத தெளிவா சொல்லு. சொல்றது கவனமா கேளு. ஐயா, அது இவ பிந்தியா என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவா இல்லையா? நான் என்ன சொன்னேன்றது புரியுது இல்ல? ஏதாவது பண்ணி எப்படியாவது இஷாவை இந்த இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிடணும். நாளிலேருந்து அந்த முக்கியமான பூஜை ஆரம்பிக்குது, அதுல ஊஞ்சலும் இருக்கு. அதனால நம்ம எல்லாத்தையுமே பிளான் பண்ண மாதிரி பண்ணணும். என்ன நான் சொல்றது சரிதானே? டன், இந்த விஷயத்துல பிந்தியா 100% உனக்கு உதவி இங்க பண்ணுவா. பாரு, ஒருவேளை நான் சொல்றது கேளு, எல்லா விஷயமே நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஷா ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க மாட்டா. மாமா சொன்னது சரிதான். இந்த புதிர் போட்டி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் உன்னுடைய கொலுசு ஆட்டாம இருக்கே, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. எனக்கும் தான் தலை வலிக்குது. இந்த ப்ராப்ளமை என்னால சால்வ் பண்ணவே முடியல. என்ன ப்ராப்ளம்? இந்த புதிர் ஆட்டம், இத பத்தி தான் சொன்னேன். இந்த விளையாட்டோட விசேஷம் என்னன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையான விடைகள் கிடைக்கும் போது இதுல நாம எழுதுற எல்லா பதிலும் ஒரே திசையை நோக்கி போக வைக்கும். இது நம்ம மூளைக்கு நல்ல எக்ஸசைஸ் தெரியுமா? எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அந்த பேப்பர் என்கிட்ட கூட ஒரு நிமிஷம். तू ना जरा सा भी मेरी तरह, ना कहीं से मैं तेरी तरह, मिलके भी दोनों है अजनबी, कैसी है ये दास्तां, ये दास्तां। तू कहाँ मैं कहाँ, तू कहाँ मैं कहाँ, तू कहाँ मैं कहाँ, இந்தா. कहाँ मैं कहाँ। வாவ், என் புருஷன் பிரம்மச்சாரி மட்டும் இல்லாம புத்திசாலி கூடயா? டக்குன்னு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு. உனக்கு இந்த பண்டி பிந்தியா ரவுடிஸ்த தவிர உனக்கு படிப்பு மேலயும் ஆர்வம் இருக்கு போலயே. பெரியமா, என்னோட கனவே ஐஎஸ் ஆகிறது தான். விடிய விடிய முழிச்சு படிச்சாதான் என்னுடைய கனவை என்னால் நினைவாக்க முடியும். என் பிரம்மச்சாரி புருஷன் மேல யாரு கண்ணும் படக்கூடாது. இந்த மாதிரி குதிச்சு கொலுச சத்தம் பண்றத கொஞ்சம் நிப்பாட்றியா? கொஞ்சம் படு, நானும் படுக்கிறோம், எனக்கு தூக்கம் வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ.
இங்க பாருங்க, இது ஆடி மாசத்தோட முதல் நாள். எல்லாம் பெண்களும் அவங்க புருஷன் வாங்கி கொடுத்த பொருட்களால அலங்காரம் பண்ணிப்பாங்க. அதனாலதான் நீங்க வாங்கி கொடுத்த சேலைய நான் கட்டி இருக்கேன். இதை கட்டி தான் நான் பூஜை பண்ண போறேன். ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? உங்க பார்வை என்னை விட்டு விலகாதுல்ல. இப்போ நான் முத மாதிரி அழகாதான் இருக்கல்ல. சீக்கிரமா திரும்ப வந்துருங்க. இதுக்கு மேல என்னால உங்களுக்காக காத்திருக்க முடியாது. இன்னைக்கு ஆடி மாசத்தோட முதல் நாள். ஆடி மாசத்தோட முதல் நாள். எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு பிஸியா இருக்காங்க. நான் என்னடான சமையல் கட்டுக்குள்ள வேகுறேன். பேபி, நான் உனக்காக ஃப்ரெஷ்ஷான பால் கொண்டு வந்திருக்கேன். நீ ரெடி ஆகி பூஜைக்கு வரணும்ல? வா வா, சீக்கிரம் வா. இங்க பாருங்க, என்னால பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகி வர முடியாது. எனக்கு கிச்சன்ல எக்கச்சக்க வேலை இருக்கு. ஆட, இதுக்கு ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன்ல. ஒரு வேலை பண்ண, நீ இந்த மெகந்திய கையில போட்டுக்கோ. அப்புறம் இந்த வேலையில இருந்து விடுதலை கிடைச்சிரும். கடவுளே காப்பாத்திட்டப்பா. நான் எவ்வளவு சோமவார விரதம் இருந்தனோ அதுக்கான பலனாதான் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. நீங்க என் மேல ரொம்ப அக்கறை காட்டுறீங்க தெரியுமா? சரி, அப்படின்னா அந்த கையை காட்டு. நானே உனக்கு 2 கையிலயும் மெகந்திய போட்டு விடுறேன். என்னோட பேரையும் எழுதிடுறேன். உட்காரு. காட்டு. சீக்கிரம் சீக்கிரம் வச்சு விடுங்க, இல்லனா யாராவது வந்துருவாங்க. சரியா? சீக்கிரம் வைங்க. என்னங்க, மெஹந்தி போடுறதுக்கு முன்னாடி நெயில் பாலிஷ் போட்டு விடுங்க. நெயில் பாலிஷ் இல்லாம மெஹந்தி போட்டா கை நல்லா இருக்காது. அட, அவ்வளவுதானே, இப்பவே கொண்டு வரேன். வந்துட்ட செல்லோ. காட்டு காட்டு. கை காட்டு. செல்லம். கை காட்டு. அட கடவுளே, ரொம்ப நல்லா இருக்கு மருமகளே. உன்ன மாதிரி வேலை பார்க்காம யாராலையும் ஏமாத்தவே முடியாது. வேலைய பார்க்காம மெஹந்தியும் நெயில் பாலிஷ் போட வந்துட்டியா? உன்னை கிள்ளி கிள்ளி உன் உடம்பெல்லாம் சகப்பாக்க போற பாரு. அப்புறம் பாரு, மெஹந்தி கலரோட அதுவும் ஒத்து போகும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. முதல்ல நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் மெஹந்தியும் போட்டுக்கிறேன். அத்தை, நீ எங்க கிளம்பிட்ட? நான் ஏதாவது ஒரு வேலை சொன்னா அத நீ பார்க்கவே மாட்ட. விட்டா பொண்டாட்டிக்கு கை கால் அமைக்க விடுவ போல இருக்கே. சரியான பூம் பூம் மாடு. அம்மா, பூம் பூம் மாடுனா என்ன? நல்ல பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அட, அது என்னன்னா, இன்னைக்கு ஆடி மாசத்தோட முதல் நாள் இல்ல, அதனால புருஷனோட கையால ஏதாவது பொருள் வாங்கிக்கணும். அதான் அவரை நெயில் பாலிஷ் போட்டு விட சொன்னேன். இங்க பாரு, எனக்கு உன்னையும் தெரியும், என் பையனையும் தெரியும், சடங்கு சம்பிரதாயத்தையும் தெரியும். என்னை ஏமாத்தாத. ஆடி மாசத்துல புருஷன் கையால ஒரு பொருள் கிடைச்சா கூட போதும், நமக்கு பூஜையோட எல்லா பலனும் கிடைக்கும். ஆனா என் புள்ள ஒத்த பொருள் இல்ல, எல்லா பொருளை வச்சு உனக்கு மொத்தமா அலங்காரம் பண்ணிடுவான் போல இருக்கு. சரியான பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான். புருஷன் கையால ஒரு பொருளை வாங்கணுமா? அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா என்ன? பாத்தியா, இந்த பொண்ணு கேக்குறா ஏதாவது ஸ்பெஷலான்னு. நான் என்னத்த சொல்ல? இங்க பாருங்க, நீ இன்னையில இருந்து ஆடி மாசம் ஆரம்பிக்குது. அதனால எல்லா மனைவியும் தன்னோட புருஷனுக்காக அலங்காரம் பண்ணிப்பாங்க. ஆட, நீ இருக்கியே, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இவங்க அம்மா எப்பயாவது இவங்க அப்பா முன்னாடி அலங்காரம் பண்ணி வந்து நின்னா தானே தெரியும் இவளுக்கு. அலங்காரம் பண்ணிட்டு வரதெல்லாம் அடுத்த விஷயம். அதுக்கு முன்னாடி புருஷனை குடும்பத்தையும் விட்டு ஓடினவ தானே அவ. அப்படின்னா நானும் அலங்காரம் பண்ணிக்கணும் இல்லையா? நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண மாதிரி வலுக்கட்டாயமா அலங்காரம் பண்ணுவா போல இருக்கு. அட கடவுளே, இது என்ன கொடுமைப்பா.
இந்த ஆடி மாசத்தோட முதல் நாள்ல நான் நேசிக்கிறவரே எனக்கு கிடைக்க போறாரு. जरा सा भी मेरी तरह ना कहीं से मैं तेरी तरह मिलके भी दोनों हैं अजनबी कैसी है ये दास्तां அது அது வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. நான் ரொம்ப நேரமா சார்ஜர் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. எங்க போச்சு? என்னுடைய பர்ஸும் கிடைக்கல. நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். இது சாவி இங்க இல்லையே. ஒருவேளை பீரோ சாவி கீழே இருக்கோ என்னமோ நினைக்கிறேன். என் கொலுசு எப்படி இருக்கு? என் கொலுசு எப்படி இருக்கு? ஓ சொல்லு. இந்த கொலுசு ஜிமிக்கி வளையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அட என்ன இது? ஒருவேளை சாவி கீழே இருக்கோ. ஆடி மாசம் பூஜைக்கு புருஷன் தான் பொண்டாட்டிக்கு அலங்கார பொருள் வாங்கி தரணும். ஆனா இவன் எப்படி எனக்கு வாங்கி தருவான்? ஆண்டவா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் அவன் மேலதான். அந்த கொலுசு வளையல் சத்தம் என் மண்டையை அப்படியே குழம்புது. ஆஞ்சநேயா, வீர ஆஞ்சநேயா, ஸ்ரீராமதூதா, நீதான்ப்பா. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைல இருந்து என்ன காப்பாத்தணும். காப்பாத்துப்பா. ஆஞ்சநேயா, எல்லாமே தப்பா நடக்குது. இதுல என்னுடைய தப்பு எதுவுமே இல்ல. ஆனா என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. 1 2 3 உனக்கு ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன் ஈஷா. உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. அதே மாதிரி என் மனசுலயும் இடம் கிடையாது. என்னுடைய எண்ணங்களையும் இடம் கிடையாது. என்னுடைய யோசனைகளையும் இடம் கிடையாது. இனிமே நான் என் டியூட்டியை தான் பார்க்க போறேன். அதான் செய்ய போறேன். நீ தான் காப்பாத்தணும் ஆஞ்சநேயா. ஜெய் ஸ்ரீராம்.
ஜெய் ஆஞ்சநேயா. வாவ் அண்ணி, நீங்க ஏற்கனவே அழகா தான் இருப்பீங்க. ஆனா இப்படி நீங்க அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் அழகா இருக்கீங்க. அப்புறம் எங்களோட நிலைமையே எப்படி இருக்குன்னா அண்ணனோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். அழகா தான் இருக்காங்க. ஆனா சூரஜனா அவர் கையால ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தாதானே இந்த பூஜை நிறைவேறும். அது என்னன்னா இஷானி, பொண்டாட்டி என்னதான் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு அழகா காட்டினாலும் புருஷன் அவளுக்காக ஒரு சின்ன பொருள் கூட வாங்கி கொடுக்கலன்னு வைங்களேன், அது வரைக்கும் அவங்க போட்ட அலங்காரம் எல்லாம் அரைகுறையா தான் தெரியும், இன்கம்ப்ளீட். இஷா அண்ணி, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இவங்களோட அலங்காரத்துல எந்த குறையும் இல்ல. ஓகே, வாங்க அண்ணி, நான் உங்களை போட்டோஸ் எடுக்கிறேன். போங்க. ஸ்மைல் ப்ளீஸ். சூரஜ் ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்காத வரைக்கும் என்னோட இந்த அலங்காரம்லாம் முழுமையடையாது. எப்படி அந்த சிடுமூஞ்சி பிரம்மச்சாரி கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கி தர சொல்றது?